ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பூச்செடிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்த உடனே ஒரு சில மொட்டு இருக்கிற வரைக்கும் பூத்துட்டு அதுக்கப்புறம் பூக்காமல் போயிடும். சரிங்களா? அது ஏன் அப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், இது நுனின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நுனி. இது பூ பூத்து கட் பண்ணாமல் போய்ட்டுருக்கோம். பூவை மட்டும் எடுத்துகிட்டு, சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், கொஞ்சம் தூரமாக வைக்காமே, கிளியராக தெரியுதா? ஸோ இது பாருங்கள், அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பூவை கட் பண்ணி அப்படியே விட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தூய்மையான ஃபஸ்ட்டு சிசரை எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த அழுக்குமே இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு குருத்து, இலை குருத்து இருக்குது இல்லையா? ஸோ இந்த இலை குருத்தில் ஆக்சைடு அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்கும். ஸோ இந்த ஆக்சைடு எதுக்காக இந்த நுனியில் சுரக்குது அப்படின்னா, இந்த பூச்செடி மேல் நோக்கி வளர்கிறதுக்காக இந்த செடி ஆக்சைடுன்ற ஹார்மோன்ஸை இது முனையில் இப்படி இங்கே வளர்க்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இது மேற்கொண்டு இங்கே பூக்கிறதுக்கான வளர்ச்சி இருக்காது. ஸோ இந்த ஆக்சைடு வளர்ச்சி எல்லாமே இந்த இடத்துல முட்டிக்கிட்டு நிற்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதோட டாமினேஷன் குறைஞ்சி பக்கத்தில் ஒரு பிரான்ச் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை கட் பண்ணுறோம். இந்த காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சைடோட டாமினேஷன் கொஞ்சம் குறைஞ்சி பக்கத்தில் ஒரு பிரான்ச் புதுசாக கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ நான் இப்போ கட் பண்ணுறேன். இது தெரியுதா? இது கிளியராக தெரியுதா? ஸோ இது கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் ஒன்று இருக்குது, அதையும் கட் பண்ணி. ஸோ இது பார்த்திங்கன்னா வாங்கினதுலேருந்தே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம கட் பண்ணி விட போகிறோம். ஸோ கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பிரான்ச் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ கட் பண்ணி விட போகிறோம். ஸோ அதே மாதிரி மல்லிகைப்பூ செடியில் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு சின்ன குருத்து பார்த்தேன். அதுவா? ஆனால் சின்னதாக தான் இருக்குது.